வணக்கம் நண்பா, வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு கூட சேட் பண்ணும்போது கண்டிப்பாக பசங்க தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டிய விஷயம் என்னன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பொண்ணு கூட நீங்கள் சேட் பண்ணி அந்த பொண்ணை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த வீடியோவை கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நண்பா, ஒரு பொண்ணு கூட நீங்கள் சேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட டைப் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ அவங்க ஒருவேளை இன்ட்ரோவர்டாக இருக்கலாம் அல்லது எக்ஸ்ட்ரோவர்டாக இருக்கலாம். ஸோ இன்ட்ரோவர்டுனா என்ன, எக்ஸ்ட்ரோவர்டுனா என்னன்றதை நான் இதில் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உதாரணமாக அந்த பொண்ணு யார் கூடயுமே அதிகமாக பேச மாட்டாங்க, எப்போவுமே ரொம்பவே ரிசர்வாக இருப்பாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க ஒரு இன்ட்ரோவர்டாக தான் இருப்பாங்க. அவங்களுடைய க்ளோஸ் சர்க்கிள் இருக்கக்கூடியவங்க கூட மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக பேசுவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரோவர்டாக இருந்தாங்கன்னா அவங்க எல்லார் கூடயும் ரொம்ப சகஜமாக பேசுவாங்க. அவங்க யாராவது சிக்கினா போதும் அவங்க கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு டைப்பில் அந்த பொண்ணு எந்த டைப்பை சேர்ந்தவங்க என்றதை கண்டுபிடிங்க. ஒருவேளை அவங்க இன்ட்ரோவர்டாக இருந்தாங்கன்னா அவங்க கூட அதிகமாக பேச மாட்டாங்க. ஆனால் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க அந்த பொண்ணு என்னைய அவாய்ட் பண்ணுறாங்கன்னு கூட திங்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க இன்ட்ரோவர்டாக இருந்தாங்கன்னா நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண தேவங்கள. நீங்கள் எவ்வளவு அதிகமாக கதைச்சாலும் அவங்க கொஞ்சமாக தான் ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஒருவேளை அவங்க எக்ஸ்ட்ரோவர்டாக இருந்தாங்கன்னா நீங்கள் சொன்னதுக்கு மேலதிகமாகவே அவங்க பேசுவாங்க. ஸோ அதில் எந்த விதமான இஷ்யூவும் கிடையாது. ரெண்டாவது நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த பொண்ணு உங்கள் கூட எந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்காங்க. ஸோ அவங்க எந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்காங்க என்றதை வச்சு தான் நீங்கள் உங்களுடைய சேட்டிங் மெசேஜஸை தீர்மானிக்கணும். ஸோ அவங்க எப்படி க்ளோஸாக இருக்காங்கன்றதை எந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது. ஸோ கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிளாக நான் சொல்கிறேன். உதாரணமாக அந்த பொண்ணு உங்கள் கூட சேட் பண்ணும்போது நீங்கள் போடுற மெசேஜுக்கு எவ்வளவு வேகமாக ரிப்ளை பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். உதாரணமாக அவங்க ஒரு 15 செகண்டுக்குள்ளே ரிப்ளை பண்ணிட்டாங்கன்னா அவங்க உங்கள் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. அப்படி இல்லாமல் அவங்க ஒரு 15லேருந்து 30 செகண்டுக்குள்ளே ரிப்ளை பண்ணால் அவங்க ஓகே, ஓரளவு உங்கள் கூட க்ளோஸாக இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லாமல் அவங்க அதுக்கு மேலதிகமாக டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க உங்கள் கூட பெருசாக க்ளோஸாகவே கிடையாது. ஸோ நீங்கள் அவங்க கூட இன்னும் நெருக்கமாகணும், அதை புரிஞ்சுக்குங்க. ஸோ ரெண்டாவது நீங்கள் கவனிக்க வேண்டியது அந்த பொண்ணு கூட ஒரு நாள் பூரா நீங்கள் சேட் பண்ண மெசேஜஸை திரும்பவும் வாசிங்க. உதாரணமாக அதில் 100 மெசேஜ் இருந்தால் அதில் எத்தனை மெசேஜ் அவங்க அனுப்பியிருக்காங்க, எத்தனை மெசேஜ் நீங்கள் அனுப்பியிருக்கீங்கன்றதை ஒருக்கா கவுண்ட் பண்ணுங்க. உதாரணமாக அவங்க 50 மெசேஜும் நீங்கள் 50 மெசேஜும் அனுப்பியிருந்தீங்கன்னா அங்கே நோ இஷ்யூ, அவங்க உங்கள் கூட ரொம்பவே க்ளோஸாக இருக்காங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் டோட்டலாக ஒரு 80 மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க, அவங்க வெறும் 20 மெசேஜ் தான் அனுப்பியிருந்தாங்கன்னா அவங்க உங்களை கண்டுக்கவே இல்லை, அவங்க உங்கள் கூட க்ளோஸ் ஆகவும் இல்லை, அதை புரிஞ்சுக்குங்க. ஸோ நண்பா, நான் இப்போ சொன்ன விஷயங்களை வச்சு அந்த பொண்ணு உங்கள் கூட எந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்காங்கன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒரு வேளை அந்த பொண்ணு உங்கள் கூட க்ளோஸாக இல்லைன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறதுன்றதை நான் அடுத்த வீடியோவில் பார்ட் 2ல சொல்கிறேன் நண்பா. ஸோ அந்த பொண்ணை எப்படி உங்கள் கூட க்ளோஸாக மாற்றிக்கிறது, சேட்டிங்கில் எப்படி அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பேசுறதுன்னு எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போட்டுருங்க, அப்படியே உங்களுடைய தாட்ஸையும் கீழே சொல்லுங்கள். மறக்காமல் பார்ட் 2 வேணும்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க.